ஐயா ராமதாஸ் 87 வயசு. அவர் கண்ணீர் விட்டு அழுகிறார். இந்த அவருடைய கண்ணீருக்கு காரணம் அவர்தான். நீங்க உங்களுடைய ரோல் மாடல் யாரு? உங்க அப்பா. பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போனதுலேருந்து காலேஜுக்கு போனதுலேருந்து அத்தனையும் நீங்க யாரை பார்க்குறீங்க? ஒரு ஆண்னா ஒரு ஆண் யாரை பாப்பா? அப்பா தான். நீங்க வளர்த்திய உங்களுடைய மகன் இப்போ மார்பில் பாய்கிறார். ஒரே நாளில் எம்பி ஆனீங்க, இளைஞரணி செயலாளர் ஆனீங்க, மத்திய மந்திரி ஆனீங்க, பொதுச் செயலாளர் ஆனீங்க, இளைஞரணி, இத்தனை ஒரே வருஷம் எப்படி நடந்துன்னு கேட்குறேன். நியாயம் தானே அது? மாமாவுக்கு ஒரு கேள்வி. நீங்க கட்சியில சேர்ந்தது 2004. அதே 2004 நீங்க இளைஞரணி தலைவர் ஆவறீங்க. அதே 2004 நீங்க மத்திய அமைச்சர் ஆவறீங்க. நீங்க கட்சியில சேர்ந்து ஒரே வருஷத்துல மத்திய மந்திரி ஆகலாம். உங்களுக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு எல்லாம் வந்தா தக்காளி சட்னி. அன்புமணி அவங்க சொல்ற மாதிரி RSS ஓட பிள்ளையா தான் ஆயிட்டு. RSS எதை சொல்லுகிறதோ, பாஜக எதை சொல்லுகிறதோ அதை கேட்டே ஆகணும். தமிழ்நாட்டு அரசியல். ஸ்டாலின் கேட்கலையா? எடப்பாடி கேட்கலையா? யார் கேட்கல? கேட்காதால சொல்லுங்க. சாம இருக்கணும். அன்புமணி சொல்றதை கேட்டுட்டு இருக்கணும். எங்களுக்கு உங்களுடைய 2.5-3% ஓட்டு எங்களுக்கு வேணும். எங்களுக்கு வேணும். குழப்பம் பண்ணி அதை பிரிச்சிடக்கூடாது சார். அதுக்கப்புறம் சில மாநாடுகள் நடந்துச்சு, எல்லாம் வந்தாக போனாங்க. எல்லாரும் ஓரளவு அன்புமணி பக்கம் இருக்கிறது. ஆனால் இப்போ சமீபத்தில் நடந்ததில் ஐயா கண்ணீர் விட்டதாக இருக்கட்டும், ஸ்ரீகாந்தி அவர்களோட பேச்சாக இருக்கட்டும், பேரனோட பேச்சாக இருக்கட்டும், ஒரு சில பேர் மீண்டும் அன்புமணியை விட்டு விலகி வர்ற மாதிரி ஒரு நியூஸ் புகையுது. இது அழுகிறாரு, கண்ணீர் விட்டு அழுகிற வேதனையார். நானும் அவர் கூட இருந்தேன். நானும் மாவட்ட செயலாளர். நீங்களும் அந்த கட்சியில் மாவட்ட செயலாளர். 91 நான் அந்த கட்சியுடைய மாவட்ட செயலாளர். எல்லாம் 91 அந்த காலங்களில் பேச. அப்படி என்னதான் சார் பண்ணார் 91? வரலாறை யாரும் பெட்ஷீட் போட்டெல்லாம் மறைச்சிட முடியாது. ஜெயலலிதாவும் கருணாநிதியும் ராமதாஸை நம்பித்தான் அதிகாரத்துக்கு போக முடியும். நீங்க அந்த வன்னியர் பெல்ட்டில் தமிழ்நாட்டினுடைய வடக்கு பகுதிகளில் ராமதாஸ் சொல்லுவதுதான் சட்டம். ஸோ இதையுமே அவர் இது சுகாதாரத்துறை அமைச்சரானதுக்கப்புறம் ஒவ்வொரு சீட்டு வன்னியருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இது நடந்துச்சு. இதில் அன்புமணி அவர்கள் நேர்மையாக செயல்பட்டாரா? ஆனால் சௌமியா அன்புமணி கூட சொன்னாங்க சார், 108 நாயகர் உங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் மேடைக்கு மேடை. அதெல்லாம் அப்பட்டமான பொய்யுங்க. நீங்கள் லஞ்சம் வாங்குவது, கோடிகளை குவிப்பதுக்கு தான் நேரம் இருந்தது தவிர 108 நாயகரும் கிடையாது. 108 பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நம்ம நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்போர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பாமக தமிழ்நாட்டில் அரசியலை தீர்மானிக்கிற ஒரு கட்சி. எந்த பக்கம் கூட்டணி போதோ அந்த பக்கம் ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த கட்சியாக இருந்துச்சு. இன்னைக்கு பாமகவில் நடக்கிற எல்லா குளறுபடிகளுக்கும் சமீபமாக அன்புமணி பக்கம் இருந்தவர்கள் கூட அன்புமணியை விட்டு வந்ததாக ஒரு கேள்விப்படுறோம். அன்புமணியோட தாக்கம் பாமக உடைஞ்சதுலேருந்து எப்படி சார் இருக்கு? ஐயா ராமதாஸ் 87 வயசு. அவர் கண்ணீர் விட்டு அழுகிறார். இந்த அவருடைய கண்ணீருக்கு காரணம் அவர்தான். அன்புமணியை இவ்வளவு பெரிய உயரத்தில் வளர்த்தி அழகு பார்த்து அரசியல் பயிற்றுவித்தது அப்பா ராமதாஸ். இந்த அரசியலை அவர் அப்பாவிடமே செலுத்தி பார்க்கிறார். நீங்கள் ராமதாஸை டெல்லிக்கு கூட்டிகிட்டு போய் அம்பானி, அதானி, டாட்டா, பிர்லா, கோயங்காவை அறிமுகப்படுத்தியது வாழப்பாடி தான் டெல்லி அரசியலை காண்பித்தவர். ஏன்னா மத்திய அமைச்சராக இருந்தவர். காங்கிரஸினுடைய அடையாளம். ஜெயலலிதாவையும் ராஜீவ்காந்தியும் அறிமுகப்படுத்தி தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கு காரணம் வாழப்பாடி. நீங்கள் உங்களுடைய ரோல் மாடல் யார்? உங்கள் அப்பா இல்லையா? பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிகிட்டு போனதுலேருந்து காலேஜுக்கு போனதுலேருந்து அத்தனையும் நீங்கள் யாரை பார்க்குறீங்க? ஒரு ஆண்னா ஒரு ஆண் யாரை பாப்பா? அப்பா தான். ஒரு பெண் குழந்தை யாரை பார்க்கும்? அம்மாவை. பெண்ணெடுக்க போகும்போது தான் சொல்லுவான், நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை. அப்போ நீங்கள் வளர்த்திய உங்களுடைய மகன் இப்போ மார்பில் பாய்கிறார். இதுக்கு யார் காரணம்? அவரே தான். நீங்கள் காந்திமதியுடைய முகிலனுடைய அண்ணன் சொல்கிறார், நீங்கள் ஒரே நாளில் எம்பி ஆனீங்க, இளைஞரணி செயலாளர் ஆனீங்க, மத்திய மந்திரி ஆனீங்க, பொதுச் செயலாளர் ஆனீங்க, இளைஞரணி, இத்தனை ஒரே வருஷம் எப்படி நடந்துன்னு கேட்குறேன். நியாயம் தானே அது? 2004 ஒரே வருஷம் இவ்வளோ பதவிக்கு நீங்கள் மட்டும் வர்றீங்களா? ஏன் எங்கள் ஐயா கட்சியில் நாங்கள் வரக்கூடாதா? நியாயமான கேள்வி. மாமா ஃப்ளாஷ்பேக் ஒன்று போகலாமா? சீன கேட்குறாரு, பதில் சொல்ல முடியாது அன்புமணிக்கு. அப்போது இத்தனை கோட்டு போட்டீங்க, சூட்டு போட்டீங்க,
உங்களுக்கு மருத்துவராக்கினார், மருத்துவக் கல்லூரி சேர்த்தினார். டான் போஸ்கோ சாரி ஏற்காடு மான்ஃபோர்ட்டில் படிக்க வச்சிங்க. இதெல்லாம் யார் நீங்கள் கேட்குறாரா இல்லையா பேரன்? நாங்கள் மட்டும் இந்த இளைஞரணி பதவிக்கு வரக்கூடாது. உங்களுக்கு இது என்ன சத்தியம் பண்ணார்? யானோ என் குடும்பமோ என்னுடைய காலோ சட்டசபைக்கோ நாடாளுமன்றத்துக்கோ என் குடும்பமே வராதியா. பதவிக்கு யாரும் வரமாட்டோம். இப்போ என்ன ஆச்சு? பதவி பூரா பனையூர் வந்து சேர்ந்துருச்சு. இப்போ 2 பனையூர் ஆகி போச்சு. ஒரு பனையூர் யார்? விஜய் ஒரு பனையூர், இவர் ஒரு பனையூர். பக்கத்தில் நரசுகாப்பிக்கார் 10 ஏக்கரா இடம் வச்சுருந்தான், அதையும் வளைச்சிட்டார். யார்? அன்புமணி. இப்போ அவன் ஐயோன்னு அலையிறான். நீங்கள் தமிழர்களுக்கு ஒரு பழமொழி இருக்கு, தீதும் நன்றும் பிறர் தர. ஐயாவுக்கு தீது எது நன்று எது எல்லாமே அவர் தான் பழக்கப்படுத்தினார். இப்போ எதை நீ விதைக்கிறாயோ அது அறுவடை செய்கிறார். இதுதான் இப்போ அழுது என்ன செய்யுது? 87 வயசில் சரி அமித்ஷா கூட மிரட்டுறாரு, அன்புமணி சொல்றதை கேளுங்கிறார். யார? ராமதாஸ். அப்போ அன்புமணி அவங்க சொல்ற மாதிரி ஆர்எஸ்எஸோட பிள்ளையா தான் ஆயிட்டார். ஆர்எஸ்எஸ் எதை சொல்லுகிறதோ, பாஜக எதை சொல்லுகிறதோ அதை கேட்டே ஆகணும். தமிழ்நாட்டு அரசியல் ஸ்டாலின் கேட்கலையா? எடப்பாடி கேட்கலையா? யார் கேட்கல? கேட்காத ஆளை சொல்லுங்க. புரியுது. கம்யூனிஸ்டுகளை தவிர எல்லாருக்கும் பாஸ் யாரு? அமித்ஷா தான் பாஸ், பட்டா பாஸ். நீங்கள் திமுக பல லட்சம் கோடிகளை திருடி கொள்ளையடிச்சிட்டு இருக்கு. அமித்ஷா பார்த்துட்டு தான் இருக்கார். ஏன் நேரம் வரல? அவர்களுக்கு பலவீனமான நேரத்தில் தாங்கி திமுக பிடிக்கும் நம்புறாங்க. திமுக பிடிக்கும். தாம்பி 16, 11 என்னைக்கு காலம் வருதோ அப்போது அந்த 16, 11, 21 யார்? திமுக. பாஜக எப்பவுமே 100 வருஷம் பார்ப்பான். எப்போ? 100 வருடத்துக்கு முன்பு என்ன செய்ய வேண்டும் என்பதை 100 வருடத்திற்கு பின்னோக்கி பார்க்கக்கூடிய கட்சி தான் ஆர்எஸ்எஸ். 1925 ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் தான் கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது, நீதி கட்சி ஆரம்பிக்கப்பட்டது, முஸ்லீம் லீக் ஆரம்பிக்கப்பட்டது. இத்தனை கட்சிகளும் ஆரம்பிக்கப்பட்ட காலம் 1925. ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு அஜெண்டா இருந்தது. 100 வருடம் ஆகிற பொழுது காங்கிரஸே இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும். இப்போ யார் ஜெயிச்சிருக்கா? பாஜக தான் ஜெயிச்சிருக்கு. கம்யூனிஸ்ட் என்னாச்சு? நீதி கட்சி என்னாச்சு? முஸ்லீமுக்கு என்னாச்சு? எந்த கட்சியுமே இல்லை. ஆனால் பாஜக இருக்கு. காங்கிரஸ் இல்லாத இந்தியா ஜெயிச்சிருச்சா? இதுதான் சவுத்தை தவிர எல்லாம் பாஜக தான். சவுத்தில் இப்போ எங்கள் கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும் இப்போ ஆட்டம் கண்டுட்டு இருக்கு. அதிமுக ஜெயிச்சா பாஜக தான். அதிமுக ஜெயிச்சா அடுத்த வழி பாஜக தான். பாஜக சொல்கிறது தான் எல்லாருமே கேட்குறாங்க. அந்த வரிசையில் தான் அன்புமணி இருக்கிறார். அன்புமணி அவர் தகுதிக்கு அவங்க சொல்கிறத கேட்குறாரு. நீங்கள் அமித்ஷா ராமதாஸையும் ஜிகே மணி டெல்லிக்கு வர சொன்னார். ராமதாஸ் போகல, எனக்கு முடியலப்பா, ஃப்ளைட்லாம் ஏறி போக முடியாதுனார். போனது யார்? ஜிகே மணி. போய் பார்த்தாரா? பேசாமல் இருக்கணும், அன்புமணி சொல்கிறத கேட்டுட்டு இருக்கணும். எங்களுக்கு உங்களுடைய 2.5-3% ஓட்டு எங்களுக்கு வேணும், எங்களுக்கு வேணும். குழப்பம் பண்ணி அதை பிரிச்சிடக்கூடாது. அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிக்கணும், ஆட்சிக்கு வரணும், திமுக தோக்கணும். இதுதான் எங்கள் அஜெண்டா. இதில் குளறுபடி பண்ணீங்க நல்லா இருக்காது, போங்க. யார்கிட்ட சொல்லி அனுப்பிச்சார்? ஜிகே மணிகிட்ட. ராமதாஸ் போகலை. பாஜகவோட தான் நான் எங்கள் கட்சி அழிஞ்சு போச்சு ராமதாஸ் சொன்னாரா? குருமூர்த்தி போனாரா? குருமூர்த்தி போகும்போது ஒரு பாப்பா போய் மிரட்டினா வன்னியர் இளைஞர்கள்லாம் கொதிச்சு போயிடுவான். எங்கள் ஐயாவை குருமூர்த்தி ஐயர் வந்து மிரட்டுறாரா? அப்போ யாரை கூட்டிகிட்டு போகிறா? சைதை துரைசாமி, எம்ஜிஆர் பெருந்தொண்டர் கூட கூட்டிகிட்டு போய் மிரட்டப்பட்டார் ராமதாஸ். தொலைச்சு பல கோடி சம்பாரித்து வச்சுருக்கீங்க, எல்லாம் வச்சுருக்கோம், பேப்பர் எல்லாம் கோப்பு ஃபைல் இருக்குது. எங்கெங்கே எஸ்டேட் இருக்குது, எங்கெங்கே இப்போ இடம் இருக்குது, ஈசிஆரில் எங்கே இருக்குது, ஓஎம்ஆரில் எங்கே இருக்குது, ஏற்காடு மலை பூரா உங்களுக்கு சொந்தமானது, கர்நாடகாவில் மலை பூரா எல்லா மலையும் என்கிட்ட இருக்குது. தொலைச்சு பாஜகனால தான் நாங்கள் கெட்டு போனோன்னு சொன்னால் 1 லட்சம் கோடி எப்படியா வந்தது? ஆனால் இப்போ 1 லட்சம் கோடி அவர்கிட்ட இல்லைன்றது தான் இப்போ குற்றச்சாட்டு. அதே தான் கரெக்டான விஷயம். இப்போ எல்லாம் அவன் அடிச்சுட்டு போயிட்டான். சின்னம்மாவே 500 கோடி வச்சிருக்கு. யார்? சுசீலா அம்மாவை 500 கோடி. அன்புமணி அவர்கள் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிட்டாரு. ஆமாம், அப்புறம் ஏங்க உங்களுக்கு வயசான உங்கள் மகன் என்ன பண்ணுவார்? சார் இருந்தாலும் இப்போ அவங்க மகள்கள் அந்த பிள்ளைகள்லாம் இருக்கும்போது யாருக்குமே எந்த ஒரு பதவியும் வரக்கூடாது, தனக்கு மட்டும் அன்புமணி வரணும்னு நினைக்கிறது ஒரு இது இல்லைங்க. அது எப்பவுமே மகனை மகனாக வளர்க்கணும். நீங்கள் மகனை
அப்பா மரணத்திற்கு பிறகு தான் மகனுக்கு அதிகாரம் வரணும். இப்போ அப்பா இருக்கும்போது அனைத்து அதிகாரங்களும் நீங்கள் எதில் பைபாஸில் கொண்டு மகனை தலைவனாக்குனீங்கன்னா யார் தப்பு? டிஎம்கேல அப்படிதான் நடந்துச்சு. கருணாநிதி அவர்கள் இருக்கிற வரையுமே ஸ்டாலின் அவர்கள் அரியணை ஏற விடும். செயல் தலைவர் தான் அவர், செயல்படாத தலைவர். ஏன்னா அவருக்கு தெரியும் அவன் தலைவர் நாட்டில் நம்மளை ஒரு பை பார்க்க மாட்டான், நம்மளை ஒரு பை பார்க்க மாட்டான். ஆற்காடு வீராஜா கூட வரமாட்டார். கருணாநிதிக்கு தெரியாது. எத்தனை பேரை பார்த்துருப்பார் அந்த கருணாநிதி. அதனால் மரணமடைகிற வரை அவர் தான் தலைவர், அவர் தான் பொதுச் செயலர், அவர் தான் அறிவாலயம், முரசொலி எல்லாம் அவர் தான் வச்சுருந்தார். தள்ளு வண்டியில் போனாலும் போயிடுவார். எங்கே? அறிவாலயத்துக்கு போயிடுவார், முரசொலி ஆஃபீஸுக்கு போவார். எல்லாம் அப்போ தள்ளு வண்டியில் நடக்க முடியாது. இந்த ட்ராலி பாய்ஸ்னு ஒரு 5 பேர் கூடவே இருப்பாங்க, பழைய டிஎஸ்பிகள். அதை ஜெயலலிதாவும் மாற்றாது. ஜெயலலிதாவுடைய பிஎஸ்ஓக்களை ஆட்சிக்கு போனாலும் கருணாநிதி மாற்ற 2 பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஆள் வாங்கிட்டு இருக்கட்டும், ஏங்கிட்டு இருக்கட்டும். தள்ளு வண்டியில் போயாவது அதிகாரத்தை காப்பாற்றி கொண்டே இருந்தார். நீ கருணாநிதியுடைய உழைப்பு வேற. அந்த 95 வயதுலையும் இந்த அதிகாரத்தை காப்பாற்றியதுனால தான் பேர முதலமைச்சராக முயற்சி பண்ணுறாரு. அப்போ ராமதாஸ் என்ன பண்ணியிருக்கணும்? அதிகாரத்தை பூரா எங்கே வச்சுருக்கணும்? அவருக்கு தைலாபுர தோட்டத்தை என்னவா மாற்றிருக்கணும்? கோபாலபுரமாக மாற்றிருக்கணும், போயஸ் கார்டனாக மாற்றிருக்கணும், ராமாபுரம் தோட்டமாக மாற்றிருக்கணும். பனையூரில் மாற்றினார், முடிஞ்சு போச்சு. எல்லாம் பணமரம் ஏறிட்டான் சார். அதுக்கப்புறம் சில மாநாடுகள் நடந்துச்சு, எல்லாம் வந்தாக போனாங்க, எல்லாரும் ஓரளவு அன்புமணி பக்கம் இருக்கிறது. ஆனால் இப்போ சமீபத்தில் நடந்ததில் ஐயா கண்ணீர் விட்டதாக இருக்கட்டும், ஸ்ரீகாந்தி அவர்களோட பேச்சாக இருக்கட்டும், பேரனோட பேச்சாக இருக்கட்டும், ஒரு சில பேர் மீண்டும் அன்புமணியை விட்டு விலகி வர்ற மாதிரி ஒரு நியூஸ் போகுது. இது அழுகிறாரு, கண்ணீர் விட்டு அழுகிற வேதனையார். நானும் அவர் கூட இருந்தேன். நானும் மாவட்ட செயலாளர். நீங்களும் அந்த கட்சியில் மாவட்ட செயலாளர். 91 நான் அந்த கட்சியுடைய மாவட்ட செயலாளர். எல்லாம் 91 அந்த காலங்களில் இப்போ அப்படி என்ன தான் சார் பண்ணார் 91? இல்லைங்க நீங்கள் சார், அதாவது வரலாறை யாரும் பெட்ஷீட் போட்டெல்லாம் மறைச்சிட முடியாது. வரலாறை பெட்ஷீட் போடுவோம். ஜெயலலிதாவும் கருணாநிதியும் ராமதாஸை நம்பித்தான் அதிகாரத்துக்கு போக முடியும். நீங்கள் அந்த வன்னியர் பெல்ட்டில் தமிழ்நாட்டினுடைய வடக்கு பகுதிகளில் ராமதாஸ் சொல்லுவது தான் சட்டம். ராமதாஸ் சொல்லுவது தான் சட்டம். கருணாநிதி ஜெயலலிதா 2 பேரும் ராமதாஸ் யாரோடு கூட்டணி சேர்கிறாரோ 9% ஓட்டு. இப்போ 7 கோடி பேரில் 9%னா ஒரு 60 லட்சம் ஓட்டு. 60 லட்சம் ஓட்டு தான் தமிழ்நாட்டுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். அதுக்கு நான் அதை தாண்டி இன்னொரு ப்ராசஸ் பண்ணார். என்ன? எஸ்சி பிசி மைனாரிட்டி. திமுக அண்ணா திமுகவை தாண்டி முதலமைச்சர் நாற்காலிக்கு நகரணும். அதுக்கு என்ன ஃபார்முலா? யூபியில் முலாயம் சிங் யாதவ் ஒரு ப்ராசஸ் கொண்டு வந்து அவர் முதலமைச்சரானார். அதே ப்ராசஸ் இங்கே அப்ளை பண்ணார். என்ன? எஸ்சி, தெற்க தேவேந்திர குல வேளாளர்கள், வடக்க தலித்துக்கள், பறையர்கள் 2 பேர். ஏன்னா ஒரு ஆதிகுடி பறையர் ஒருவர் இறந்துட்டார். திருமாவளவன் பவரில் இருக்கார், பெரிய வளர்ந்துட்டு வர்றார். வன்னியர்கள் அந்த தலித்தருடைய உடலை வன்னியர் வீதி வழியை எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்கிறான். அடிப்பாங்க, உதப்ப, கலவரம் வரப்போகுது. திருமாவளவன் கூப்பிடுறான், ஐயா இறந்த பிறகும் எனக்கு சாதி இழிவு போகலையா, சுடுகாட்டுக்கு வழி விட மாட்டேங்கிறாங்க ஐயா உங்கள் ஆளுக்கு, நான் வர்றேன். என்ன பண்ணார்? தோளில் தூக்கிட்டு யாருடைய பிணத்தை? ஒரு ஆதிகுடி பறையருடைய பிணத்தை எடுத்துட்டு வன்னியர் வீதி வெளியே போனார். அப்போ ராமதாஸ் எவ்வளவு கொண்டாடப்பட்டிருப்பார் பாருங்க. அதுக்காக தான் திருமாவளவன் தமிழ் குடி தாங்கின்னு ஒரு பட்டம் கொடுத்தார். தெரியும், அந்த போராட்டம் பயங்கரமாக. நீங்கள் 91 சாதாரணமாக கேட்டீங்க. நானெல்லாம் இளைஞனப்போ, இப்போ இளைஞன் தான், அது வேறு விஷயம். எனக்கெல்லாம் இப்போ 30-31 வயசு. மாவட்ட செயலாளர், தோட்ட தொழிலாளர் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர். 10 லட்சம் பேர் தோட்ட தொழிலாளருக்கு நான் தான் பொதுச் செயலாளர். திருப்பூரில் பனியன் தொழிற்சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர். நெருப்பு பறக்க சொன்னது தான் ராமதாஸ் பிள்ளைங்க. அப்படி இருந்தது. அப்போது எஸ்சி பிசி மைனாரிட்டி அந்த பக்கம் தேவேந்திர குல வேளாளர்களும், இந்த பக்கம் பறையர்களும் ராமதாஸ் பின்னாடி. அடுத்து எஸ்சிக்கு அடுத்து பிசி, வன்னியர், நாடார். இந்த ரவீந்திர துரைசாமிலாம் துணை பொதுச் செயலாளர். எதில்? ராமதாஸ் கட்சியில். யாருக்கா தெரியுமா? இப்போ பேசுகிறார்ல ரவீந்திர துரைசாமி, நாடார், எம்ஜிஆர் தொண்டன், அதெல்லாம் சும்மா கத்திரிக்காய் தொண்டன். நீங்கள் ராமதாஸ் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் நம்ம இவர் ரவீந்திர துரைசாமி, நாடார்.
தென்பகுதி நாடார்கள் பூரா யாருக்கு பின்னாடி? ராமதாஸுக்கு பின்னாடி. அப்போ பிசி மைனாரிட்டி முஸ்லீம் கிறித்துவர்கள். பழனி பாபா ராமதாஸ் பின்னாடி இருந்தார். எம்ஜிஆர்கிட்ட இருந்து ஜெயலலிதாட்ட இருந்து எல்லாம் விலகி வந்து யார் பின்னாடி இருந்தார்? முஸ்லீம்கள் அத்தனை பேரும் பழனி பாபா பின்னாடி. பழனி பாபா யார் பின்னாடி? ராமதாஸ் பின்னாடி. அப்போ நீங்கள் ஸ்ட்ரென்த் வந்துருச்சா? எஸ்சி பிசி மைனாரிட்டி. தமிழ்நாட்டினுடைய அதிகார மையங்கள் தேவேந்திர குல வேளாளர்கள். எங்கள் சவுத்தில் இரும்புற குணசேகரன் ஒரு சிபியிலேருந்து வந்த ஒரு வேட்பாளர் எம்பி எலெக்ஷனில் தேனியில் 1,86,000 ஓட்டு வாங்கினார். திமுக அண்ணா திமுக அந்த ஓட்டு வாங்குவோம் இல்லையா? ஒரு வன்னியர் கட்சிக்கு தேவேந்திர குல வேளாளர் எவ்வளோ பேர் ஓட்டு போட்டா? 1,86,000. மிரண்டு போயிடுச்சு திமுக அண்ணா திமுக. அதே போல் வன்னியர் பெல்ட்டில் யாரும் அரசியல் பண்ண முடியாது. அதே போல் முஸ்லீம் வாக்கு முழுக்க ராமதாஸ் பின்னாடி தான் இருந்தது. கிறித்தோர் வாக்கு பூரா ராமதாஸ் பின்னாடி தான் இருந்தது. ராமதாஸனுடைய வளர்ச்சி கிடு வளர்ச்சி. பசுபதி பாண்டிய பாமக இருந்தார். ஜான் பாண்டி பாமக இருந்தார். இப்போ இருக்கக்கூடிய கேஎம் சரி பாமக இருந்தார். எல்லாம் அந்த ஆதிகுடி அந்த காலத்தில் பாமக நீங்கள் திமுக அண்ணா திமுகவை எதிர்த்து இன்னைக்கு எல்லாம் எங்கே போய் சேர்றான்? விஜய்கிட்ட போய் சேர்றான் திரிஷா கட்சியில். இப்போ அன்னைக்கு பாமக தான். விடுதலை புலி இயக்கம் பெரிய வீச்சாக இருக்குது. சொன்னார், நான் ஒரு டாக்டர் மருத்துவன், நோயாளியாவா நான் வைத்தியம் பார்க்குறேன். ஜெயலலிதா பிடிச்சி உள்ளே போட்டு வந்துருச்சு. 7 வருஷம் 7 வருடம் இல்லை 70 வருடம் ஆனாலும் சிறையிலே இருப்பேன். நான் ஒரு மருத்துவன். காயம்பட்ட புலி என்கிட்ட வா, மருந்து போடுறேன், பார்க்குறேன், உன்னை உயிரோடு எடுத்து மறுபடியும் நான் ஒரு யுத்தத்துக்கு அனுப்புகிறேன் வா, இப்படி சொன்னார். ஆமாம், யாரோ இப்படி சொல்ல முடியுமா? 92 நினைக்கிறேன் பிபி சிங்கு அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டார். நானே 500 இளைஞர்களை திருப்பூர்லேருந்து கூப்பிட்டு வந்து முன்னாடி பிரபாரம் படம் பணி இல்லை, யாராவது பண்ண முடியுமா? பின்னாடி ஐயா ராமதாஸ் படம் 500 சிவராசன், தனு, பிரபாகரன், இந்த மதுரை வேலுச்சாமி 1000 பேரை எது பிரபாகரன் படத்தோட அந்த மாநாட்டில் ஊர்வலம். அன்னைக்கு நைட்டே ஊருக்கு போனால் எழுந்து முடிச்சு உள்ள போட்டோம், அது வேறு விஷயம். இப்படி அதிரடி அரசியலுக்கு சொந்தக்காரர் யார்? ராமதாஸ். அன்னைக்கு வைகோல இல்லை, கட்சி ஆரம்பிக்கல, திமுக இருந்தார். அப்போ கூட்டணியில் இருந்தார். இல்லைங்க, வைகோ பிரிஞ்சே வரல. நான் சொல்லி 91 92 93 தானே சண்டை வந்து 94 தானே வெளியே வராரு. அப்போ எல்லாம் பார்க்கக்கூடிய தலைவன் யார்? ராமதாஸ் தான். டெல்லியில் இருக்க அரசியல் அத்தனையும் ராமதாஸை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கும். அதற்கு பிறகு தான் பாஜகவோடு போய் இணைஞ்சார் 98 அரசியலில் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பண்ண தப்ப 2004 அன்புமணி அரசியல் கூட்டம். அப்போ எங்கே அது வளர்ச்சி, அது எங்கே சரிவு? ஸோ இதையுமே அவர் இது சுகாதாரத்துறை அமைச்சரானதுக்கப்புறம் ஒவ்வொரு சீட்டு வன்னியருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இது நடந்துச்சு. இதில் அன்புமணி அவர்கள் நேர்மையாக செயல்பட்டாரா? அப்படி இருந்தால் இன்றைக்கி அந்த சமூகத்தில் இன்றைக்கி ஒரு 5000 டாக்டர் இருந்திருப்பான்ல, 2500 டாக்டர் இருந்திருப்பான்ல. காமிங்க. இல்லையா டாக்டர்? காமிங்க, கண்டுபிடிங்க. என்ன எல்லாம் கூவி விற்கப்பட்டது. ஆனால் சௌமியா அன்புமணி கூட சொன்னாங்க சார், 108 நாயகர் உங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் மேடைக்கு மேடை. அதெல்லாம் அப்பட்டமான பொய்யுங்க. நீங்கள் லஞ்சம் வாங்குவது, கோடிகளை குவிப்பதுக்கு தான் நேரம் இருந்ததே தவிர 108 நாயகனும் கிடையாது. 108 பம்ப உணர்ச்சி போட்டு வாசம். ஆந்திரா முதல்வர் ஒய்எஸ்ஆர் ராஜசேகர் ரெட்டி போகிறாரு. அவருக்கு அங்கே ஹார்ட் அட்டாக் மயங்கி விழுந்துடுறாரு. உடனே ஐரோப்பா நாட்டில் 108 ஆம்புலன்ஸில் கொண்டு போய் உடனடியாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. அந்த டாக்டர் சொல்கிறார், 20 நிமிஷம் தாமதிச்சிருந்தீங்கன்னா உங்கள் இதயம் நின்று போயிருக்குங்கிறார். இந்த 108 தான் உங்களுடைய நீங்கள் மயங்கி விழுந்த உடனே மருத்துவமனைக்கு வந்தீங்கிறார். அப்போ தான் அந்த 108 இப்படி ஒரு சேவை ஐரோப்பாவில் இருக்குது. அது மனிதர்கள் வாழுகிற நாடு அது. அங்கெல்லாம் மனிதர்கள் வாழுகிற நாடு. அப்போ தான் ஆந்திராவில் முதல்ல அறிமுகப்படுத்துகிறார் 108. அன்புமணி என்ன பண்ணார்? ஏற்காடு மலையை பூரா விலை வீசி வாங்கிட்டு இருந்தார். சிக்மங்களூர் மலையை பூரா விலை வீசி வாங்கிட்டு இருந்தார். பனையூரை பூரா விலை வீசி வாங்கிட்டு இருந்தார். என்னத்தை பண்ணார்? ஒன்றும் பண்ண. ராஜசேகர ரெட்டி தான் 108 கொண்டு வந்தார். அப்போ அன்புமணிக்கு அது சம்மந்தமே இல்லை. இங்கே எப்படின்னா தமிழ்நாட்டில் எல்லா அரசியலுமே எப்படி ஓட்டு வங்கி அரசியலே தவிர நீங்கள் இங்கே ஒரு அரசியலும் இதுவரை உருவாகவே இல்லை.
புரியுது. எல்லாமே அயல் நாட்டோட இதை காப்பி. இங்கே திருடுவது மட்டும்தான், ஓகே, கொள்ளையடிப்பது மட்டும்தான், சொத்து சேர்ப்பது மட்டும்தான். அடுத்த தேர்தலுக்கு அவனுக்கு 500 ரூபா ஓட்டுக்கு காக்கா பிரியாணி ஒரு குவார்ட்ரு, ஓல்டு மங்கு ஒரு குவார்ட்ரு. இதுதான் இங்கே அரசியல். அதுக்கு ரெடி பண்ணணும், அதனால சேர்க்குறாங்க. நீங்கள் ஏன் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பல்கலைக்கழகம் கட்ட முடியாதா? ஜெகத்ரட்சகன் கல்வி கொள்ளையன் கட்டி வச்சிருக்கிறாரு, ஏசி சண்முகம் கட்டி வச்சிருக்கிறாரு, ஜேபிஆர் சாராய உடையார் எல்லாம் கட்டி வச்சிருக்கிறான். ஏன்? ராமசாமி படையாச்சியால் பல்கலைக்கழகம்னு ஒரு 5000 பேர் கொண்ட ஒரு பல்கலைக்கழகத்தை கட்ட முடியாதவங்கனால எத்தனை ஆண்டு கால ஆட்சியில் அதிகாரத்தில் இருந்தீங்க டெல்லியில்? அப்போ அதெல்லாம் நோக்கமே இல்லை. ஒரு வருஷம் ஒரு 2000 வன்னிய ஏழை எளிய இளைஞர்கள் 2000 பேர் பொறியாளரா, மெரைன் இன்ஜினியரா, ஏரோனாட்டிக் இன்ஜினியரா போயிருப்பானா போயிருக்க மாட்டானா? இந்த கல்லூரிகள் பூரா யாருது? ஜெகத் ரட்சகன் போனால் 5 லட்ச ரூபா கொடுக்கணும், ஏசி சண்முகத்துக்கு போனால் காசு கொடுக்கணும். எல்லாம் கல்வி கொள்ளையனாக இருக்கான். நீ அந்த சமூகம் தான் உன்னை இவ்வளோ பெரிய இடத்துல உயர்த்தியது. இந்த சமூகத்தை நீ உயர்த்தணுமா இல்லையா? பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.